நண்பர்களே, பெரியவர்களே, இப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாம் நிறைய பேர் இந்த பல்வழி இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி நியூயார்க் தமிழ் சங்கமும் நியூ ஜெர்சி தமிழ் சங்கமும் இணைஞ்சு வழங்குறோம். நம்ம சட்ட வல்லுநர் திருமதி கவிதா ராமசாமி அவர்கள் நியூ ஜெர்சில இருந்து அவங்கள பத்தி ஒரு சிறு ஒண்ணு சொல்லலான்னு பாக்குறேன். அவங்க நியூ ஜெர்சியில வசிக்கிறாங்க. நியூ ஜெர்சி தமிழ் சங்கத்தோட முன்னாள் தலைவர் கூட தலைவரா இருந்தாங்க. புலவர் சந்தக்கவி இலந்தை ராமசாமி அவர்களோட புதல்வி. நமக்கெல்லாம் ரொம்ப நல்ல அறிமுகமானவங்க தான். நம்ம வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவை பெட்னா மற்றும் பல தமிழ் சங்கங்களுக்கு இமிகிரேஷன் விசா குறித்த உதவிகள் எல்லாம் பல காலமா செஞ்சு வராங்க. இது அவங்கள பத்தி ஒரு சிறு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். இந்த நிகழ்ச்சி அமையறதுக்கு காரணமா இருந்த நியூயார்க் தமிழ் சங்க கமிட்டி உறுப்பினர்கள், நியூ ஜெர்சி தமிழ் சங்க கமிட்டி உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் நன்றி சொல்லி திருமதி கவிதா அவர்களை பேச வைக்கிறேன். அதற்கு முன்னாடி ஒரு சிறு குறிப்பு. அதாவது பேசுற இவங்களை தவிர மற்ற கவிதா ராமசாமி அவங்களை தவிர மற்ற எல்லாரையும் நாங்க மியூட்ல வச்சிருக்கோம். அப்பதான் காலோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் இந்த காலோட நோக்கம் கோவிட்ல இந்த சிச்சுவேஷன்ல, கொரோனா சிச்சுவேஷன்ல இமிகிரேஷன் இந்த விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேச போறோம். அஃபெக்ட் ஆயிருக்கிற இம்பாக்ட் ஆயிருக்கிற இமிகிரேஷன் பேச போறோம். ஜெனரலான இமிகிரேஷன் மேட்டர்லாம் இப்போ இந்த கால்ல நம்ம எடுத்துக்க மாட்டோம். கேள்விங்களை நீங்க ஏற்கனவே அமைச்சிருந்தீங்கன்னா அந்த கேள்வி எல்லாம் எங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு. கடைசியா இவங்க பேசி முடிச்ச பிறகு அந்த கேள்விகள் எடுத்து அதுக்கு பதில் சொல்லுவோம். அப்படி இவங்க பேசும்போதே ஏதாவது உங்களுக்கு கேள்வி தோணுச்சுன்னா நீங்க 8453672436 இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் அனுப்பலாம். அதையும் நாங்க கடைசியா ஆட் பண்ணி பேசுவோம். அதை பத்தி விவாதிப்போம். இந்த இதை ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கோம். கம்ப்ளீட் உரையை ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால உங்களுக்கு வேணும்னா contact@newyorktamirzangam.org அதுக்கு நீங்க கேட்கலாம். நாங்க அனுப்பிச்சு வைப்போம். இல்ல என்னுடைய இதே நம்பருக்கு 8453672436 இதே நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் அனுப்பிச்சீங்கன்னா நான் இந்த இவங்க சொல்ற இந்த உரையே பல கேள்விகளுக்கு பதில் அந்த மாதிரிதான் இருக்கும். இதை தவிர மேலும் கேள்விகள் இருந்தா அனுப்புங்க. இங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம போனா கூட உங்களுக்கு பதில் நாங்க அனுப்பிச்சு வைப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி ரங்கா. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த செஷனை ஏற்பாடு செஞ்ச நியூயார்க் தமிழ்ச்சங்கம் மற்றும் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்துக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கங்களுக்கு ஆதரவு தந்த மற்ற அமைப்பாளர்களுக்கும் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் இங்க அட்டன் செய்யும் உங்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம். முதல்ல ரங்கா சொன்ன மாதிரி நான் ஒரு 30-40 மினிட்ஸ் இருக்கிற அப்டேட்ஸையும் நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இமெயிலுக்கு சில பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த கொஸ்டின்ஸே ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறமா என்ன கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் நீங்க அனுப்புங்க. முடிஞ்சவரையிலும் இந்த கால்ல ஆன்சர் பண்றேன். இந்த கால்ல முடியலைனாலும் நிச்சயமா என்ன கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலும் தனியா உங்களுக்கு எல்லாருக்கும் பதில் கண்டிப்பா கிடைக்கும். இதை சொல்றேன். இதே சமயத்துல இந்த நிகழ்ச்சி இட்ஸ் நீட் ஆஃப் த அவர். இப்ப உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு வித அச்சத்துடனும் என்ன நடக்குமோ எப்போ இது முடியுமோன்னு ஒரு ஏக்கத்தோடவே தான் இருக்காங்க. நம்ம ரிசெஷன் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்னு ஒரு பயமும் இருக்கு. நார்மலாவே எல்லாருக்கும் இது ஒரு பயமா இருக்கும்போது இங்க இருக்கிற இமிகிரன்ஸுக்கு இந்த விசா டிபெண்டபிலிட்டினால ரொம்ப அதிகமாவே ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு. அமெரிக்கா தான் நம்ம வீடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேலை போயிடுச்சு, ஸ்டேட்டஸ் என்ன ஆகும், நாளைக்கு திரும்பி போக முடியாத சூழ்நிலையும் இருக்கு ஏன்னா டிராவல்னால. இப்படி நிறைய கேள்விகள், வருத்தங்கள், இந்த பயத்தையும் இந்த ஒரு ஆங்ஸைட்டியும் கிளாரிஃபை பண்றதுக்கும் ஒரு அளவுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு அதுதான் இந்த சிறு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. இது உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். நான் முடிஞ்ச தமிழ்ல பேசுறேன். சில டேர்ம்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னாதான் புரியும் அப்படிங்கறதுனால இங்கிலீஷ்லயும் பேச வேண்டியிருக்கும். அதாவது இங்கிலீஷ்ல அந்த சில ஒரு மாதிரி தங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்றேன். இந்த நிகழ்ச்சி பொதுவான கேள்விகளுக்கு தான் பதில் சொல்றேன். எந்த விதத்திலையும் தயவு செய்து இந்த லீகல் அட்வைஸா எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களோட ஃபேக்ட்ஸ், அதாவது என்னதான் இந்த கொஸ்டின்ஸ் ஜெனரலா இருந்தா கூட உங்க ஃபேக்ட்ஸ், தனிப்பட்ட ஃபேக்ட்ஸ் மாறுபடலாம். அதனால ஒரு குவாலிஃபைட் அட்டர்னி கிட்ட உங்க பர்டிகுலர் கேஸுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் சரி, இல்ல வேற மாதிரி இருந்தாலும் கன்சல்ட் பண்ணி நீங்க ஒரு முடிவு எடுங்க. இந்த கேள்வி பதில் மூலமா எந்த ஒரு அட்டர்னி கிளையன்ட் ரிலேஷன்ஷிப்பும் ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லிக்கிறேன். இமிகிரேஷன் லா இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ்.
what we say here is for informational purpose only. Please do not act based on this information. This is not a case specific information, so please do not consider this as a legal advice. No attorney client relationship is formed through this session. இத சொல்லிட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டா ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய ரூமர்ஸ் இந்த நேரத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. நிறைய அதாவது இந்த டைம்ல வந்து யுஎஸ்ஏஎஸ்ல வராத செய்திகள்லாம் கூட ஒரு ஃபிளையர் மூலமாவோ வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மூலமாவோ வந்துட்டு இருக்கு. இப்போ மேஜர் மீடியா ஒண்ணு இப்போ ஒரு கடந்த 2-3 நாளைக்கு முன்னாடி இந்தியால இருக்க மேஜர் மீடியாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா H1Bக்கு 8 months எக்ஸ்டென்ஷன்ஸ் I-94 முடிஞ்சவன கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரூமர்ஸ் வருது. அப்புறம் நாங்களும் கான்டாக்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி இதெல்லாம் அப்புறமா அந்த லிங்க் எல்லாம் ரிமூவ் பண்ணினாங்க. ஆனா அதுக்குள்ள நிறைய பேருக்கு இது ஸ்ப்ரெட் நிறைய இமெயில்ஸ் அண்ட் क्वेश्चंस வருது. அட்லீஸ்ட் இமெயில்ஸ் அண்ட் क्वेश्चंस வந்ததுன்னா பரவாயில்ல, இதை பேஸ் பண்ணி யாரும் முடிவெடுக்காம இருக்கணும். அதனால எந்த ரூமரையும் நம்பாதீங்க. எதுவா இருந்தாலுமே ப்ராப்பர் வெப்சைட், அதாவது USCIS வந்து இந்த COVID-19க்காகவே ஒரு பேஜ் வெளியிட்டு இருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணிக்கங்க. இப்போ விசா கான்சுலேட் விஷயமா இருந்தேன்னா தயவு செய்து travel.8.gov, இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் வெப்சைட், இந்த இணையதளத்துல பாருங்க. ஏன்னா நிறைய இதை பேஸ் பண்ணி எதையும் முடிவெடுத்துறாதீங்க. எந்த முடிவையும் ரூமர்ஸ் பேஸ் பண்ணி எடுக்காதீங்க. கரெக்டான வெப்சைட்ல நீங்க வந்து வேலிடேட் பண்ணிக்கங்க உங்க क्वेश्चனை வந்து இந்த வெப்சைட்ல எல்லாம் நீங்க பார்க்கலாம். இல்லாட்டி ஒரு குவாலிஃபைட் அட்டர்னிஸ் கிட்ட கேட்டுக்கலாம். சோ இத சொல்லிட்டு இந்த நேரத்துல USCISல இருந்து என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது இப்போ பிரீமியம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் May 20th இருந்து பிரீமியம் ப்ராசஸிங் டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா நான் இமிகிரன்ட் விசாஸ்க்கும் பெட்டிஷன்ஸ்க்கும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. HLOPR இந்த மாதிரி எல்லா நான் இமிகிரன்ட் பெட்டிஷன்ஸ்க்கும். அப்புறம் மிக முக்கியமா I-140 இமிகிரன்ட் பெட்டிஷனுக்கும் பிரீமியம் ப்ராசஸிங் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது முக்கியமா யார அஃபெக்ட் பண்ணுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 6 வருஷம் H1B மேக்ஸ் அவுட் ஆறவங்கள பாதிக்கும். அதனால அவங்க சீக்கிரமா பிளான் பண்ணி பெர்ம் லேபர் சர்டிபிகேஷன் இப்போ 365 டேஸ்க்கு முன்னாடி, அதாவது 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து பெர்ம் லேபர் சர்டிபிகேஷன் ஃபைல் பண்ணினாங்கன்னா 7th இயர் எக்ஸ்டென்ஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஏன்னா இப்போ I-140 பிரீமியம் ப்ராசஸிங் இப்போ லேட்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா I-140 பிரீமியம் ப்ராசஸிங் பெட்டிஷன் வந்து 15 daysல அப்ரூவ் ஆயிட்டு 3 years ஃபைல் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்காது. பொதுவாக இதனால இந்த பிரீமியம் ப்ராசஸிங் சஸ்பெண்ட் பண்ணதுனாலையும் இந்த COVID-19னாலையும் எல்லா பெட்டிஷனுமே நீங்க ப்ராசஸிங் டிலேஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க அதையும் கவனத்துல வச்சு முன்னாலேயே பிளான் பண்ணணும். இதை வந்து பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் திஸ் பாயிண்ட் டைம். அதுக்கப்புறம் பிரீமியம் ப்ராசஸிங் சஸ்பெண்ட் பண்ணதுனால இன்னொன்று என்னன்னா, நீங்க RFE ரெஸ்பான்ஸுக்கெல்லாம் நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். எப்படி அதாவது இப்போ நாட் ஒன்லி RFE ரெஸ்பான்ஸ், இப்போ வந்து H1B மேக்ஸ் அவுட் ஆறவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி 7th இயர் எக்ஸ்டென்ஷனுக்காக யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் இட் அண்ட் பிளான் ஃபார் இட். அடுத்தது நீங்க வந்து பாத்தீங்கன்னா RFE, NOID, NOIR இந்த மாதிரி ரெஸ்பான்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது March 1st May 1st இருக்கிற டேட்டட் லெட்டர்ஸ்க்கு இப்போ அதுக்குள்ள RFE இந்த 2 மாசத்துக்குள்ள RFE வந்திருந்ததுன்னா அதுல கொடுக்கப்பட்ட டெட்லைன்ஸ்ல இருந்து 60 நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. நார்மலா பாத்தீங்கன்னா RFE 87 days கொடுப்பாங்க டைம், NOIR 30 days, அதே மாதிரி NOIDயும் 30 days கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து இந்த டைம்ல இருந்து 60 நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. இது வந்து மே மாசம் வரை, May 1st வரையிலும் இருக்கும்னாலும் ஐ எம் அஸ்யூமிங் இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இப்போ நேஷனல் எமர்ஜென்சி டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணினாங்கன்னா இந்த டைமும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நம்புறேன். பட் ஆனா ப்ராப்பர் அப்டேட் வந்தாதான் தெரியும். இது எதுக்குன்னா வந்து இப்போ அகைன் நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும் எப்போ RFE ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்னுலாம். வந்து அதை வாங்குறதுக்கு கூட பயந்துட்டு இருக்காங்க, இஸ் இட் ஓகே அப்படின்னு. நார்மலா வந்து என்னன்னா இப்போ ரீசெண்டா இந்த February மாசத்துல வந்த பப்ளிக் சார்ஜ் ரூல்னாலதான் எல்லாருக்கும் வந்து இந்த குவெஷன் அண்ட் டென்ஷன் இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து யாரு குவாலிஃபை ஆவாங்க அப்படிங்கறதே தனியா ஒரு குவெஷன் இருக்கு. அதை நீங்க உங்க அக்கௌண்டன்ட் கிட்டயோ CPA கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் இதை வந்து டாக்ஸ் கிரெடிட்டா தான் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்ஸ் கிரெடிட்டா இருக்கும்போது பப்ளிக் சார்ஜ் ரூல்ல வராது. உங்களுக்கு SSN வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டு கெட் த பெனிஃபிட். நிறைய பேருக்கு வந்து they have started receiving it as well. So நீங்க வந்து பப்ளிக் சார்ஜ் ரூல்ல வராது அப்படின்னு கண்டிப்பா என்னால சொல்ல முடியும். எப்படி குவாலிஃபிகேஷன் அண்ட்
other things, I would suggest you to consult your CPA. அடுத்த மெயின் கொஸ்டின் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ். இப்போ வந்து சில பேருக்கு என்னன்னா அந்த கம்பெனிலேயே வந்து இந்த ஏற்கனவே நம்ம பேசினோம் எப்படி சேலரிஸ் குறைக்க முடியாது, ஃபர்லோல இருக்கும்போது இப்போ 2 மாசம் ஆர் பீப்புள் கம்பெனிஸே அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஃபைல் பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ H1Bல இருக்கும்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் வாங்கலாமா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸே வந்து இட் இஸ் அ ஸ்டேட் லா. எவ்ரி ஸ்டேட் கண்ட்ரோல்ஸ் திஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்டேட் ரூல்ஸ் பார்க்கணும். ஹவு டு யூ குவாலிஃபை, என்ன சொல்றாங்க, என்ன குவாலிஃபிகேஷனுக்கு என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னு. சில ஸ்டேட்ஸ்ல வந்து பேசிக்லி ஒன்லி பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ் கேன் அப்ளைன்னு சொல்லிடுறாங்க. பட் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே ஷுட் பி ஏபிள் அண்ட் அவைலபிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க. ஏபிள்னா தட் யூ ஷுட் பி ஏபிள் டு ரிட்டர்ன் டு ஒர்க், அந்த மாதிரி ஒரு கிளாஸ். அண்ட் மெயினா நம்ம H1Bக்கு என்ன பார்க்கணும்னா வெதர் யூ ஆர் அவைலபிள் டு ஒர்க் அப்படின்னு. இப்போ H1B விசாக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூ ரிக்வயர் அ ஸ்பான்சர்ஷிப் to start working. So it means that you are not available to work for any employer without sponsorship. So இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த கண்டிஷன் வந்து அஃபெக்ட் ஆயிடுறது H1B எம்ப்ளாயீஸ்க்கு. So you may not qualify for the unemployment benefit. Unemployment benefit வந்து பப்ளிக் சார்ஜ்ல வராது because it's an earned benefit ன்னு USCISல சொல்லியிருக்காங்க. However, H1B employees have to look into it because of the conditions in the state rules. So look into your state rules, and most of the states have this stating that able and unavailable, and available in the portal. So if you are not available to work without sponsorship, therefore H1Bs or L1s are not eligible for unemployment benefit. So அதை சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ H1Bல இருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் H4EAD என்ன, இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது H4EADல ஒர்க் பண்ணியிருக்காங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாமான்னு. ஸோ இந்த அவைலபிள் ஆப்ஷன் வந்து H4EADக்கு கிடையாது. அதாவது H4EADக்கும் சரி, I-485ல இருக்கவங்க EADக்கும் இந்த அவைலபிள் அப்படிங்கிற இதுல வந்து ப்ராப்ளம் கிடையாது, பிகாஸ் தே ஆர் அவைலபிள் டு ஒர்க். However, நீங்க H4EAD பாத்தீங்கன்னா that is tied to the H1B spouse and the sponsorship of the H1B. So H1B statusல இருக்கணும், L1 statusல இருக்கணும். So இந்த சமயத்துல H4EAD, L2EAD அந்த டைம் பீரியட் நீங்க பாத்துக்கணும். அந்த எக்ஸ்பைரி ஆஃப் த H4EAD, ஃபார் எக்ஸாம்பிள் H4EADக்கு ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு அண்ட் ஸ்டேட் ரூல்ஸையும் பார்த்துட்டு யூ கேன் அனலைஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கேர்ஃபுல்லி அனலைஸ் வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட். பட் H1க்கு சொன்ன மாதிரி H4க்கு வந்து நம்ம எலிஜிபிளே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. H4EAD மே பி எலிஜிபிள் பேஸ்ட் ஆன் யுவர் பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஸோ நீங்க அதை வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்னொரு அப்டேட்டும் இருந்தது. அதாவது H1Bக்கு வந்து H4EAD ஃபைல் பண்ணணும், அப்போ எலக்ட்ரானிக்கலா சைன் பண்ணலாமான்னு அந்த ஆப்ஷனும் இப்போ USCISல அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து டெம்பரரியா வந்து எலக்ட்ரானிக் ரீப்ரொடியூஸ் சிக்னேச்சர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபேக்ஸ், இமெயில் சிக்னேச்சருக்கெல்லாம் கூட ஃபைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பயோமெட்ரிக்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி USCIS will use the previously submitted biometrics. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வரையிலும் these are the commonly asked questions related to H1 and H4. So நீங்க the most important thing I will repeat is plan ahead. நீங்க வந்து மெயினா இன்னொரு மேக்ஸ் அவுட்டும் நான் பேசினேன். ஸோ மேக்ஸ் அவுட்டும் வந்து யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். H1B மேக்ஸ் அவுட் ஆனவங்க கூட, அதாவது இதே சினாரியோ தான். இப்போ என்ன பண்றது, டிராவல் பண்ண முடியாது, H1B மேக்ஸ் அவுட் ஆக போகுது, 6 வருஷம் முடிய போகுது, என்ன பண்றதுன்னா அவங்களுக்கும் B2 சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டிராவல் சஸ்பென்ஷன்லாம் லிஃப்ட் ஆன உடனே நீங்க திரும்பியும் போய்க்கலாம். ஆனா வந்து இந்த சிச்சுவேஷன்லாம் வராம பார்த்துக்க வேண்டியது தான் பிளானிங் பண்ணணும். ஸோ தட் நீங்க வந்து 365 டேஸ்க்கு முன்னாலே லேபர் சர்டிஃபிகேஷன் ஃபைல் பண்ணுங்க.
அதுதான் பெஸ்ட். பிகாஸ் இந்த மாதிரி I-140 சஸ்பென்ஷன் இருந்தா கூட நீங்க வந்து 7th year extension ஃபைல் பண்ணிக்கலாம் based on the pending labor. So these are the issues I see the general frequently asked questions regarding the H1 and H4 status. இப்போ அடுத்த கொஸ்டின் நிறைய பேருக்கு என்னன்னா விசிட்டர் விசா பத்தி there are very commonly asked questions. என்னன்னா இப்போ பேரண்ட்ஸ் இங்க வந்துட்டாங்க அண்ட் விசிட்டர் விசா முடிய போகுது, அதாவது I-94 முடிய போகுது, ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, என்ன செய்யறது அப்படிங்கிறது வெரி காமன் கொஸ்டின். அதாவது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த கொஸ்டினை நான் கேட்பேன். ஸோ என்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்னன்னா நீங்க I-94 முடிய போறதுனா கூட கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து இம்மீடியட்டா இன்னும் ஒரு B2 விசிட்டர் விசா எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிடுங்க. ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேரண்ட்ஸ் கேன் ஸ்டே ஹியர் லீகலி. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் கன்சர்ன் த பேரண்ட்ஸ் ஹேவ். So they can stay here legally as soon as they file before the I-94 expires. இந்த சிச்சுவேஷன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதாவது நீங்க போக முடியாது, ஃப்ளைட் கேன்சலேஷன், ஸோ யூ கேன் ப்ரொவைட் த டாக்குமெண்ட்ஸ் ஃபார் தீஸ். அப்படி இல்லைன்னா கூட நீங்க COVID-19 சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போறோம். நீங்க தயவு செய்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிருங்க. சில பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இதுலயுமே, என்னன்னா B2 விசிட்டர் விசாக்கு வந்து ஆல்ரெடி ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது நார்மல் ஜெனரல் ரூல் என்னன்னா the B2 visitor visa is valid only for a year with 6 months increments. ஸோ 2 தடவை ஃபைல் பண்ணிக்கலாம், 1 year தான் ஒரு தடவை வேலிடா இருக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து ஆல்ரெடி 1 year 6 years ஃபைல் பண்ணிட்டு 1 year இருந்துட்டாங்க. இப்போ நாம என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின் இருக்கு. வேற வழியே இல்லை, யூ ஹாவ் டு ஃபைல் ஃபார் another எக்ஸ்டென்ஷன். சில பேருக்கு கொஸ்டின் இருக்கு, ப்ரீவியஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணதே பெண்டிங்கா இருக்குன்னு. இப்போ அந்த ரிசீட்டை வச்சு திருப்பியும் இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷனும் ஃபைல் பண்ணிருங்க. பிகாஸ் the situation is like that, USCIS will very well understand. So as soon as you can travel back, the travel suspension லிஃப்ட் பண்ணின உடனே நீங்க வந்து திரும்பியும் போகலாம். இன்னும் சில பேருக்கு கொஸ்டின் இருக்கு, இப்ப பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்டென்ஷன், பாஸ்போர்ட் முடிய போகுது, பாஸ்போர்ட் ரெனியூவல் வந்து பெண்டிங்கா இருக்கு. இப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு நிறைய பேருக்கு எக்ஸ்டென்ஷன் டியூவா இருக்கும் போது என்ன பண்ணலாம், பாஸ்போர்ட் ரெனியூவல் வரல அப்படின்னா என்ன பண்ணலான்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து இப்போ இந்தியன் கான்சுலர் ஆஃபீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு இமெயில் அனுப்பலாம். இமெயில் அனுப்பிச்சு எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன், எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தட் யூ ஹேவ் டு ஃபைல் ஃபார் அன் எக்ஸ்டென்ஷன், யுவர் ஸ்டாட்டஸ் இஸ் அன் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இமெயில் அனுப்புங்க. அண்ட் இஃப் அப்ரூவ்ட், இதை மோஸ்ட்லி அப்ரூவ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன், பட் இஃப் அப்ரூவ்ட் அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் ஷுட் பி அப்ரூவ்ட். அதை பாஸ்போர்ட் ரெனியூட் பாஸ்போர்ட்டை வச்சு ஃபைல் பண்றது தான் பெட்டர். பிகாஸ் முன்னாடிலாம் நார்மல் ரூல் படி இருந்தீங்கன்னா இங்க பாஸ்போர்ட் வந்து டினை பண்ணிடுவாங்க. பட் இந்த சமயத்துல வர்ஸ்ட் கேஸ் இப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இப்ப நாளைக்கு முடிய போது, இப்ப பாஸ்போர்ட்டும் இல்லைன்னா ஃபைல் பண்ணிடுங்க எக்ஸ்டென்ஷன். யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன், இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு அண்ட் யூ குடன்ட் ஈவன் கெட் இட் in எமர்ஜென்சி ப்ராசஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம். பட் லெட் அஸ் சி, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன இந்தியன் கான்சுலேட்ல என்ன சொல்றாங்களோ அந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. worst case you have to file for the extension without the passport, and you can do it at the time of RFE explaining the COVID-19 situation. ஸோ இதை வந்து இந்த ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்தியாவுக்கு ஃபேமிலி வெக்கேஷன் போயிருக்காங்க, ஃபேமிலியோ இப்போ H1Bயோ இந்தியா போயிருக்காங்க. கரண்ட்லி கான்சுலேட்ஸ் எல்லாம் மூடி இருக்குது, ஃபிளைட்ஸ் கேன்சல்டு, என்ன பண்றதுன்னு. அன்பார்ச்சுனேட்லி இதுக்கெல்லாம் எமர்ஜென்சி விசா கூட கொடுக்கறது இல்லை. தெர் ஆர் வெரி வேர்ஸ்ட் கேசஸ் வேர் இங்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்கு, ஜஸ்ட் இந்தியா போயிருக்காங்க, அங்க போயிட்டு திரும்பி வர முடியாத சூழ்நிலையில கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒண்ணுமே ஆப்ஷனே இல்லை. ஏன்னா கான்சுலேட் திறக்கிற வரையிலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒன்லி இப்போ US சிட்டிசன்ஸ்க்கு அண்ட் ஐ திங்க் சர்டன் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் தே ஆர் ஹேவிங் ஆப்ஷன்ஸ், தட் டூ ஃபார் அ வீக். நெக்ஸ்ட் வீக்குள்ள அவங்களும் வந்துடணுங்கிற நிலைமையில தான் இருக்கு. அந்த ஆப்ஷனும் இல்லைங்கிற அளவுக்கு தான் ஆயிடும். ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட்டுமே போகல அப்படிங்கிற நிலைமையில ஒன்லி ஆப்ஷன் இஸ் டு வெயிட். அதுக்கு மனசையும் தயார் பண்ணிக்கணும், நீங்க அதுக்காக பிளானும் பண்ணிக்கணும். அப்படியே கான்சுலேட் திறந்தாலும் வி டோன்ட் நோ ஹவு லாங். ஏன்னா இவ்வளோ 2 மாசத்தோட அப்பாயின்மெண்ட்ஸும் செய்யணும்னா யூ கேன் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் டிலேஸ் even in getting the appointment. So I would suggest that you plan
for the delay and expect the delay. So இதுதான் வந்து கான்சுலேட் சிச்சுவேஷன். அண்ட் மெயினாக இன்னொரு சிச்சுவேஷன் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கேம்பஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஜென்ரலா என்னன்னா ஸ்டூடெண்ட் ரூல் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து பிசிக்கல் கோர்சஸ் தான் அட்டன் பண்ணணும், இல்லாட்டி த ஸ்டாட்டஸ் வில் பி அன் இஷ்யூ. இப்போ வந்து காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால தே ஆர் வரிட் வெதர் இட் இஸ் ஓகே டு டேக் த ஆன்லைன் கோர்சஸ் ஃபார் ஆல் த கோர்சஸ் அப்படின்னு. என்னன்னா யூனிவர்சிட்டிஸுமே நல்லா இதை எஜுகேட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ யூஎஸ்சிஐஎஸ் இப்போ வந்து they have given a temporary solution for this and exception for this, stating that all students students can take online courses and the status will not be affected and this temporary basis சொல்லிருக்காங்க. So in the exception இருக்கு, so that's nothing to worry. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிடில இருக்காங்க அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ 90 டேஸ்க்குள்ள அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கு. என்ன பண்றது, அதாவது வேலை கிடைக்கல, 90 டேஸ் தான் அவங்க வேலை இல்லாம இருக்கலாம். ஸோ இப்போ வேலை கிடைக்கலன்னா என்ன செய்யறதுன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஓபிடில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தே ஹாவ் அன் ஆப்ஷன் டு வாலண்டியர் பார்ட் டைம். ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஹாவ் டு லுக் இன் டு தட் ஆப்ஷன் ஆஸ் வெல். இப்போ பார்ட் டைம்ல வாலண்டியர் பண்ணலாமாங்கிற ஆப்ஷனையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த main questions or commonly asked questions with related to current COVID situation and the exception. I hope எல்லாருக்கும் அது ஹெல்ப் ஆயிருக்கும்னு நம்புறேன். உங்க என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ஐ வில் பி ஹாப்பி டு டேக் இட் அண்ட் இந்த டைம்ல ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இண்டிவிஜுவலி லேட்டர் ஆஸ் வெல். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க கவிதா. நான் வந்து இப்போ எல்லாரையும் மியூட் தான் பண்ணி வச்சிருக்கேன், ஏன்னா வந்து ஓவர்லாப் கூடாதுன்றதுனால மியூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து சில பேர் கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகளுக்கு போகலாமா இப்போ? என்ன? கண்டிப்பா, அதுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேமச்சந்திரன் ஒருத்தர் வந்து I received NOID for my petition on March 27. I need to submit a response back within a month. What happens if my petition gets denied? My current I-94 expired on March 11. I have approved I-140. Need to know the options I have if denied. Okay, so your question என்னன்னா, இப்போ May 27th அன்னைக்கு அவருக்கு notice of intent to deny வந்திருக்கு. ஆனா வந்து he is saying that he has 1 month to submit the response. இப்போ அந்த ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ண அப்புறம் பெட்டிஷன் டினை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, என்னோட I-94 முடிஞ்சு போயிடுச்சு March 11th அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் அவருக்கு I-140 அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் அவரோட கொஸ்டின். இதுல என்ன அவருக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, March 27th NOID வந்ததுனால அவருக்கு வந்து இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா April 26th ரிப்ளை பண்ணணும். Now he has time till he has time till May or June 25th or something வரையிலும் அவருக்கு டைம் இருக்கு டு ரெஸ்பாண்ட். ஸோ இப்போ NOID வந்து எதனால வந்திருக்கு, இஸ் இட் ஸ்ட்ராங்கா இருக்குமா இது ரெஸ்பாண்ட் பண்ணா அப்படிங்கறது அவரோட சிச்சுவேஷன் அவருக்கு தான் தெரியும். ஏன் வந்து NOID வந்ததுன்னு அவருக்கு தெரியணும். இஃப் he feels that it's very strong case and he can respond to it, then it is fine, he can go ahead and respond. இதுக்கு தான் நான் சொன்னேன், you have to strategize the timing as well. So நீங்க வந்து though you have now you have time till June, so நீங்க அதையும் பாத்துக்கலாம். ஆல்ரெடி I-94 எக்ஸ்பயர் ஆச்சுனால இப்போ டினை ஆச்சுன்னா you cannot travel back. ஸோ அதனால நீங்க வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஒன்று ஃபைல் பண்ணிக்கவும், நீங்க இப்போ சப்போஸ் டினை ஆச்சு இப்போ B2 சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் இருக்க மாதிரி இதே ஆப்ஷன் தான் உங்களுக்கும். ஸோ யூ கேன் இஃப் இட் இஸ் டினைட், பட் it can take you can take time and respond to it, but if you want to respond to it earlier, நீங்க சப்போஸ் டினை ஆச்சுன்னா நீங்க சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் B2 சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஃபைல் பண்ணிக்கங்க. அதுதான் ஆப்ஷன். ஓகே, சரி. இந்த கொஸ்டின் வந்து அருள்ன்றவர் கேட்டிருக்காருங்க. I work for a consultancy. My H1B visa 4th year expired on September 30, 2019. I have filed an extension and recently on March 23, 2020 we got a RFE from USCIS.
submitted the documents but yet to hear from USCIS. My 240 days visa pending status grace period ends on May 27, 2020. I guess I'll be fine if I got it approved before that. What should I do, or what will happen if I don't get to hear from them by May 27? And what should I do or will happen if my application gets rejected? Okay, so to summarize this question, அவருக்கு வந்து RFE வந்திருக்கு. இப்போ வந்து மார்ச் 23 வந்திருக்கு. இப்போ ரெஸ்பாண்ட் ஆனால் இப்போ வந்து 240 டேஸும் அவருக்கு May 27 முடிய போகுது. அண்ட் இப்போ என்ன செய்ய அப்ரூவ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 240 டேஸ் May 27 எனக்கு பதில் வரலன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுல என்னன்னா அருள் வந்து ஐ மீன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ May 23 இருக்கிறதுனால யூ ஹேவ் 60 days டைம் டு ரெஸ்பாண்ட் ஃப்ரம் த டைம். அதாவது நீங்க RFE வந்து இருக்கிறதுனால இப்போ 87 days + 60 days உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு கேட்ச் என்னன்னா உங்களுக்கு 240 days முடிய போகுது. ஸோ தெர் இஸ் இந்த டைம்னால உங்களுக்கு பெரிய யூஸ் இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைல் யுவர் RFE as soon as possible. இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் அவருக்கு பதில் போடல, இது ப்ரீமியம்ல ஃபைல் பண்ணியிருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. ப்ரீமியம்ல இருந்தாங்கன்னா நீங்க வந்து அமிச்சிங்கன்னா நீங்க இமீடியட்டா வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். நீங்க RFE ரெஸ்பான்ஸ் பண்ண உடனே May 27 யூ வில் நோ தட் திங். இல்லைனாலுமே நீங்க வந்து யூ கேன் புட் அன் எக்ஸ்பெக்டட் ரிக்வெஸ்ட் லெட்டர் வந்து நீங்க அனுப்பலாம். அந்த மாதிரி ப்ரீமியம் இல்லைன்னா, சப்போஸ் ப்ரீமியமா இல்லை, இப்போ ப்ரீமியமும் செய்ய முடியாதுங்கிறதுனால நீங்க வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி தட் யுவர் 240 days இஸ் கோயிங் டு எக்ஸ்பயர் இன் May 27, ஸோ இட் இஸ் கோயிங் டு காஸ் அ ஃபினான்ஷியல் பர்டன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு சீக்கிரம் ப்ராசஸ் பண்றதுக்கு அனுப்பலாம். May 27 அப்புறமா வரல அப்படின்னா வந்து யூ கேன் ஸ்டே ஹியர் பட் யூ கேன் நாட் ஒர்க். ஏன்னா 240 days முடிய போறதுனால யூ கேன் நாட் ஒர்க் பட் கேன் ஸ்டே ஹியர். அதுக்குள்ள ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா I-94 முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஸோ அதனால இதே மற்ற ஆப்ஷன் கொடுத்த மாதிரி தான் யூ கேன் ஃபைல் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பெட்டிஷன் டு B2 visitor visa explaining that you cannot currently go back given the COVID-19 situation and the travel suspension and the flights are being cancelled. So you can file for a B2 change of status and then அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன். நீங்க வந்து அகெயின் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் த RFE உங்களுக்கு தெரியும். ஸோ ஐம் அண்ட் வெயிட்டிங் இஸ் நாட் அன் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ யூ ஹேவ் டு ஃபைல் யுவர் RFE as soon as possible. தேங்க்யூ. ஓகே, இன்னொருத்தர் வந்து கல்யாணி நடராஜன் சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது லைக் டு நோ அபவுட் இன்டர்நேஷனல் டிராவல். மை பிரதர் அண்ட் ஹிஸ் வைஃப் காட் கிரீன் கார்டு விசா தட் வில் எக்ஸ்பயர் as of 5/25/2020. தட் இஸ் வாட் ஷுட் வி டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, கிரீன் கார்டு என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால கிரீன் கார்டு கிடைக்கும் போது 6 மாசத்துக்குள்ள அவங்க ஒன்ஸ் அந்த ஸ்டாம்ப் பண்ண உடனே பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் பண்ண உடனே 6 மாசத்துக்குள்ள அவங்க என்ட்ரி கொடுத்துருக்கணும். திஸ் இஸ் வாட் ஐ எம் அஸ்யூமிங் ஃப்ரம் யுவர் க்வெஸ்சன் தட் அந்த 6 மாசம் வந்து 5/25/20 முடிய போகுது. அண்ட் இப்போ அதுக்குள்ள வர முடியலன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன்ல வந்து USCIS சாரி த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கான்சுலேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே கேன் கம் அண்ட் get the foil reprinted அப்படின்னு சொல்லியிருக்காங்க. provided all other supporting documentations are still valid. suppose medical, police certificates இதெல்லாம் still valid இருந்ததுன்னா நீங்க போய் திருப்பியும் அந்த ஃபாயிலை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ வில் கெட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம். தெர் இஸ் நத்திங் டு வரி. இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கிரீன் கார்டில் இந்தியா போயிருக்காங்க, 180 days முடிய போகிறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ தட்ஸ் நத்திங் டு வரி. பீப்புள் வில் நோ அபவுட் த COVID-19 சுச்சுவேஷன். 180 days முடிஞ்சா கூட யூ கேன் கம் பேக் அண்ட் வெல் கம்மிங் எக்ஸ்பிளைன் தட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்போ 1 year முடிய போகிறதுனா அவங்களுக்கு தேர் ஆர் டிஃப்ரெண்ட். ப்ளீஸ் கான்டாக்ட் மீ, ஐ கேன் லெட் யூ நோ. இப்போ 1 year முடிய போகிறது அவங்களால திரும்பி வர முடியலன்னா நீங்க முதல்ல அப்பீல் பண்ணணும். இல்லாட்டி யூ கேன் டேக் அ ரிஸ்க் ஆஃப் கம்மிங் இன்சைட் த கண்ட்ரி அண்ட் எக்ஸ்பிளைனிங் த போர்ட் ஆஃப் என்ட்ரி. ஸோ பட் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கான்டாக்ட் அ குவாலிஃபைட் அட்டர்னி டு சி விச் பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. இப்போ சப்போஸ் கிரீன் கார்டில் இருந்து 1 year தங்கியிருக்காங்கன்னா, இந்தியாவில் தங்கிட்டு 1 year முடிய போது வர முடியலன்னா 1 yearக்கு அப்புறம் கிரீன் கார்டு இஸ் கன்சிடர்ட் அபேண்டன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனும் சில பேருக்கு இருக்கு. ஸோ ப்ளீஸ் யூனோ அந்த மாதிரி இருக்கும்போது
இதை யூஸ்வலி தே வில் கன்சிடர் திஸ், டெஃபினெட்லி கன்சிடர் பண்ணுவாங்க. பட் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு பெட்டர்னு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸுங்க. வெங்கட்ராமன் ஒரு லிசனர் கேட்டிருக்காரு. I arrived in US on February 2020 and have return tickets back to India for May 3rd. Given the current prevailing situation in India, lockdown until 3rd May, what would be the suggested return date back to India? Since I have retired from active service, I can afford to have an extension until end May. Kindly advise. ஓகே, ஸோ இதே தான் பேசிக்லி. இவர் வந்து விசிட்டர் விசால நான் வந்திருக்கேன். இப்போ வந்து டிக்கெட்ஸ் இப்போ வந்து லாக்டவுன்னால என்னால் வந்து திரும்பியும் போக முடியல. என்ன சூழ்நிலை இப்போ என்ன செய்யறது இந்த சூழ்நிலையிலன்னு கேட்டிருக்காரு. இந்த ஒன்னே ஒன்று, யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட். இப்போ எண்ட் ஆஃப் மேக்குள்ள திரும்பியும் சரியாகுமான்னு தெரியாது. எக்ஸ்டென்ஷன் கேட்கும் போதே ஐ வுட் நாட் சஜஸ்ட் தட் யூ ஆஸ்க் ஃபார் தட் டைம். ஸோ என்னன்னா நீங்க ஒரு 6 months கேட்டுட்டு ஒன்ஸ் நிலைமை சரியான உடனே திரும்பியும் நீங்க போகலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன். ஓகே, அதாவது B1 B2 எக்ஸ்டென்ஷன் கேட்கணும் இல்லைங்களா? B2 எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். ஆனா இது வந்து மே எண்ட் வரலும் தான் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் மே எண்ட் வரலும் கேட்க போறாருன்னு தான் நான் சொல்றேன். ஸோ மே எண்ட் வரலும் கேட்காதீங்க. கேட்கறது கொஞ்சம் டைமோட கேளுங்க. பிகாஸ் மே எண்டுக்குள்ள சரியாச்சுன்னா என்ன, சரியாகலைன்னா என்ன பண்றது? இன்னொன்னு B2 விசிட்டர் விசா பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் கேட்கலாம். ஆனா கேட்டீங்கன்னா டோன்ட் வெயிட் அன்டில் யூ கெட் அ டெசிஷன். ஏன்னா சம்டைம்ஸ் 6 மாசம் நீங்க கேட்டிருப்பீங்க, 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு டெசிஷன் வராமையும் கூட இருக்கலாம். ஸோ நீங்க வந்து டெசிஷன் வர வரையிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு 7-8 மாசம் இருக்க முடியாது 6 மாசம் கேட்டுட்டு. ஸோ as soon as the travel situation gets better, please leave back to India. அதனால தான் ஐ மீன் அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா ப்ளீஸ் டு நாட் வெயிட், பிகாஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் இவருக்கு வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ வேர் ஹி சேஸ் தட் ஹி வாண்ட்ஸ் லீவ் பை எண்ட் ஆஃப் மே. பட் நீங்கள் கேட்கும்போது எண்ட் ஆஃப் மே வரலும் எக்ஸ்டென்ஷன் கேட்காதீங்க. எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணணும், பட் ஆஸ்க் ஃபார் மோர் டைம். இன்கேஸ் எண்ட் ஆஃப் மேக்குள்ளே முடியலைன்னா யூ கேன் ஸ்டில் ஸ்டே. அதுக்கு தான் has joined. ஓகே, இன்னொரு லிசனர் பிரதிமான்றவங்க கேட்டிருக்காங்க. ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. COVID-19 spread, Embassy of India not processing OCI, Indian passports and renunciation. Are they still processing the visitor visa application for 10 years? அது ஒரு கேள்வி. அப்புறம் can we file for the 10-year visa through online CKGS website? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது வந்து what is the current processing time? How long does it take to receive a passport with approved visa? இன்னொன்னு கேட்டிருக்காங்க. Can we file through CKGS office from other state in US as the following offices are closed? Washington, New York, Houston, Chicago, Atlanta, San Francisco எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பதில் தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபெமிலியர் வித் த இந்தியன் கான்சுலேட்டோட happeningsku, but whatever I've heard from the consulate, there's nothing is been processing now and everything is only emergency ku da seiranga appadina. But I would suggest that she sends an email to the consular office. So nariya in the questions kella vandu there were conference calls with the officers, consular officers. So please contact them if it is related to anything with Indian consulate and OCI. I heard the one of the இப்போ வந்து ரீசெண்டா வந்து ஒரு நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்துல வந்து ஒரு ஜூம் செஷன் இருந்தது. அதுல வந்து அவங்க வந்து they are hoping that OCI ஓட டைம் இப்போ ஜூன் வரையிலும் இருக்கு, அதை கூட எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், இப்போ பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாரு, பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் சென்ட் them an email and they are very prompt in responding to you at the situation. That's what I heard. So please contact the Indian consulate for answer to this question. Correct. Consulate close ஆ இருந்தாலும் email அனுப்பிச்சா ரெஸ்பாண்ட் இல்லைங்களா? பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, that's what they said. Yeah. Correct. So இந்த CKGS ஆபீஸ் எல்லாம் க்ளோஸ் ஆ இருந்தாலும் doesn't matter. So அவங்க வந்து they can still send emails and get the response. Yeah. Okay. இன்னொரு லிசனர் வந்து ஜெயஸ்ரீ குமார் கேட்டிருக்காங்க. மை விசிட்டிங் பேரண்ட்ஸ் B2 visa was issued in 2010. It's 10-year validity, expiring in few weeks. Their I-94 has couple more weeks after visa expiry.
their original return tickets for April have been cancelled by airlines. We are told that we can apply for extension through I-539. So my question is it legal to apply for this? Do we need an attorney or can we file ourselves? Most importantly, forms to send include valid return ticket. Given that the original ticket was cancelled and we don't want to book tickets without stable travel information, can we file for extension without proof of return ticket? Different airlines, airport cities are bringing up closures and it is getting hard to predict which dates to book tickets. Okay. So, Jayashree, நீங்க வந்து இத பத்தி கவலையே பட வேண்டாம். You don't have to book the tickets until you have a solid information about the travel suspension being lifted, because we I mean, as you said, like, we don't know when it's going to happen. So, நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து விசிட்டர் விசா ஆனா நீங்க எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்க எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிடுங்க. இங்க வந்து கேட்டிருக்கீங்க extension file பண்றது லீகலானா? yes, it is. You have to file for an extension before the expiry of the I-94. ஸோ நீங்க இதுல இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்கீங்க, past 10 years visa validity expire ஆகும்னா. அதை இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. I-94 is what controls இங்க. ஸோ இங்க I-94 இருக்கிற வரையிலும், which is going to expire in sometime in May or June as per your question. ஸோ நீங்கள் வந்து I-94 இங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் த விசிட்டர் விசா ஸ்டாம்பிங் இன் த பாஸ்போர்ட். ஸோ இங்கே 539 ஃபைல் பண்ணி எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிடுங்க. அண்ட் யூ டோன்ட் நீட் த டிக்கெட். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன் தட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாதிரியே தட் கரண்ட்லி given the situation the flight has cancelled னு சொல்லிட்டு அந்த flight information கொடுங்க. So they will be considerate for this. And India போன உடனே I think you will be eligible for the Dropbox வந்து விசா எக்ஸ்டென்ஷனுக்கு ஃபைல் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க அட்டர்னி வேணுமான்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து I don't know how to answer this, but if you are confident about filing right, you don't need an attorney. You can file it online or through the mail, provided you can follow the instructions in the form, and நீங்க அதை ஃபைல் பண்ண முடியும்னா you can file it yourself. Otherwise, if you are confused or have any questions, seek help of the attorney. So that is what my question and response would be for your question. So please file for the I-539. That is the most important thing. Okay, நன்றிங்க. இன்னொரு இந்துன்ற ஒரு லிசனர் கேட்டிருக்காங்க. My parents visited me and they are currently staying with me. I understand they can only stay for 6 months under tourist visa. My question is, how long will they be able to extend their stay beyond 6 months under emergency medical situations? அவங்க வந்து personal situation சொல்லியிருக்காங்க. Sister undergoing brain surgery. Parents like to stay back for surgery and recovery here in US. So is the extension allowed for my parents? If not, can they leave the country and come back, say in few days or months? இந்த சிச்சுவேஷன் வந்து நார்மல் விசிட்டர் அவங்க சொன்ன மாதிரி பேசிக்லி 6 months ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. பட் யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்டெண்ட் அப் டு 1 year. ஸோ தட் இஸ் த ஜென்ரல். ஐ திங்க் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் இட். இது வந்து 1 year வரலாம் கொடுப்பாங்க, விச் மீன்ஸ் தட் யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்டெண்ட் ஈவன் நார்மல் டைம்ல 1 year வரலாம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. பட் கிவன் த சிச்சுவேஷன், definitely you have to file for an extension. Even 1 year ஆயிருந்ததுனா கூட you can file for an extension and request them given the current situation. So நீங்க வந்து definitely இன்னொரு 6 monthsக்கு file பண்ணிக்கலாம். You can state your current situation or you can state the COVID-19 as a situation. And இங்க இந்தியா போயிட்டு வர முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. Currently there is no travel option to go back to India and come back. So in the situation please go ahead and file for the extension of your parents' visitor visa. Okay. So உங்களுக்கு இன்னும் in depth case specific details வேணும்னா உங்களை ரீச் பண்ணலாம் இல்லையா? Yeah, please. Yeah. Okay. சரி. இன்னொரு லிசனர் வந்து SK அப்படின்ற அவர் என்ன கேட்டாங்க, I am on H1B visa. I work in a employee vendor client model. My client manager called today and mentioned I can work part-time. Instead of 40 hours, 24 or 30 hours per week part-time until the year end. Is that allowed and will that impact the H1B visa status? I have my approved I-140. Okay, this is also நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டினையும் பார்த்தோம். In case
சப்போஸ் பார்ட் டைம் ஹவர்ஸ் குறைச்சாங்கன்னா என்ன பண்றதுன்னா 35 hours or less will become a part time situation. So இந்த சுச்சுவேஷன்ல டெஃபினெட்லி 24 hours இருக்கிறதுனால யூ கேன் ஃபைல் another LCA stating the hourly wage and the time சொல்லிட்டு நீங்க வந்து இன்னொரு கேஸ் இன்னொரு H1B பெட்டிஷன் அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு இமீடியட்டா யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் பார்ட் டைம். நீங்க இந்த இயர் எண்ட் வரையிலும் பார்ட் டைம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஸோ ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்புறமா நீங்க திரும்பியும் வரும்போது திருப்பியும் யூ ஹாவ் டு ஃபைல் ஃபார் another amendment to come back to a full-time employment until you have, currently 140 approve ஆயிருக்கனால you are eligible for 3 years extension. But the current H1B இருக்கிற வரையிலும் நீங்க amendments file பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்புறமா நீங்க part time extension full time extension you can file it as applicable to your case. Right. நன்றிங்க. இன்னொரு லிசனர் பவித்ரா ஸ்ரீதர் is travel from Canada to USA allowed currently for visa holders H4 or H1B? எங்க travel தெரியல. கனடாலயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. But I don't know the answer to this question, but if Canada allows travel, but I'm not sure about it. Right. Canada, I think USA ல இருந்து travel பண்றது allow பண்றது இல்லன்னு தான் கேள்விப்பட்டேன், unless emergency. Right. Correct. நெக்ஸ்ட் வந்து ராஜ்கோபால் நரசிம்மன் கேட்டிருக்காரு. ஐ திங்க் இந்த சுச்சுவேஷன் நம்ம ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருக்கோம், நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இந்த கோவிட்னால வந்து அவங்க கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் 5 years of US residency with less than 5 years of US residency went home to Chennai for 2019-20 winter, planning to come back within 6 months. இந்த கோவிட்னால திரும்பி வர முடியல. ஸோ இப்போ அந்த 6 months டைம் வந்து எக்ஸீட் ஆகுறாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? இதனால கிரீன் கார்டுக்கு என்ன கேக்குறாங்க? கிரீன் கார்டு நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க வராது. ஏன்னா 1 year ஆனாதான் அபாண்டன்மெண்ட் क्वेश्चन வரும். ஸோ இப்போ 180 days இருக்கிறதுனால யூ கேன் கம் வென் போர்ட் ஆஃப் என்ட்ரில நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். கேட்டாங்கன்னா ஏன் இவ்வளோ லாங்கா இருக்கீங்கன்னா யூ கேன் சேம் ஆன்சர் நீங்க கொடுக்கலாம். விண்டருக்காக போனாங்க, பிகாஸ் த ஃபிளைட்ஸ் ஆர் கேன்சல், தே கேனாட் கம் பேக். ஸோ அதனால வந்து தட் இஸ் த ரீசன் ஃபார் த டிலேன்னு சொல்லலாம். எப்போ வந்து இந்த 180 days எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டிசன்ஷிப்பில் வரும்போது இஃப் யூ ஸ்டே அவுட் சைட் ஃபார் மோர் தென் 180 days சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்த அப்புறமா அந்த டைம் இஸ் கோயிங் டு எக்ஸ்டெண்ட். பட் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அதையும் சொல்லி சிட்டிசன்ஷிப் ஃபைல் பண்ணலாம் அண்ட் ஆஸ்க் ஃபார் அன் எக்ஸெப்ஷன். So that is also possible because this can be considered as a special situation and அதுமே வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். ஓகே, நன்றிங்க. இன்னொரு லிசனர் வந்து ஜதீஷ்குமார் பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காரு. My mother has B1 B2 visa status. She is 80 years old, has been in US for past 5 months, has a ticket to fly back on May 7. She has a green card status already, but she haven't completed her biometric in India. Whether she has to do I-539, I want her to stay another 5 months with us in US. Kindly let me know what should I do. இதுதான் எனிதிங் இப்போ முடிய போறதுன்னா கரண்ட் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ளீஸ் ஃபைல் ஃபார் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டே B2 எக்ஸ்டென்ஷன் ஃபைல் பண்ணிருங்க. ஃபைல் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் தெம் தட் the reason of COVID-19 and you should be fine with it. And நீங்க 5 months நீங்கன்னா 6 months கேட்கறதுக்குள்ள, as I said before, please leave as soon as the situation gets better or before the time you have asked for. Don't wait for the decision to come. Please leave before 6 months if you have asked for 6 months. If you ask for 3 months, அப்பதான் வந்து திருப்பியும் அதுக்கும் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. 6 months வரையிலும் எவ்வளோ நாள் கேட்டிருக்கீங்களோ அதுக்குள்ள ப்ளீஸ் ட்ரை டு லீவ் ஆர் ஃபைல் ஃபார் another extension if the situation demands. கேக்குறதே மேக்ஸிமம் கேட்கலாம் இல்லையா? ஓகே. அடுத்த லிசனர் வந்து விஜய் என்பவர். ஃபார் த F1 visa OPT EAD card, if applied for EAD card and did not receive on time, what to do? How long can the applicant stay in the processing state? And during that time, can we stay in US legally? See, as long as you should be fine. But if there is any, idhula vandu I don't want to answer in general, but normally vandu you can stay here. The given situation, you cannot even go back. So you are fine. But where the case specific information irundha, please contact. I will respond to it because in your situation generally if it is pending you can stay.
that shouldn't be a problem. Okay. pretty much எல்லா கேள்வியும் நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. இன்னொருத்தர் வந்து சாய்ராமும் அதே கேள்வி தான் கேட்டிருக்காரு. இந்த கிரீன் கார்டு 10 months இந்தியாவில் ஸ்டே பண்றாங்க, மேல வரதா இருக்காங்க, more than a year outside US, need to file a petition அப்படின்னு. ஆமா, இப்போ வந்து H1 petition file பண்ண வேண்டியிருக்கும் 1 year abandonment இல்லாம இருக்கிறதுக்கு. otherwise you have to explain in the port of entry situation. நிறைய பேர் வந்து இப்ப ஏலாலையும் இந்த கிளாரிபிகேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துல. பட் I think the current situation is very special and they will consider and they will understand the situation as well. So but the best option நீங்க 1 year முடிய போறதா or முடிஞ்சிருச்சுன்னா you can at least try for the SB1 and ask for an exception, or you can try in the port of entry and come back here explaining the situation, and they will give a form for you to fill in, waiver form. அதை fill பண்ணிட்டு வரலாம். Okay. இந்த இது கனடா பத்தி கேட்டிருந்தாங்களே, அவங்க ஒரு சின்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க. she is a Canadian PR, but can I come to the USA now if I have a valid H4 visa அப்படிங்கறாங்க. I think that is up to I don't think you are eligible to come now, but if your H4 visa is valid and if you have a stamping, whenever you can travel, there's nothing, there should be no problem for you to enter USA on a H4 visa, provided the travel is an option at this time. Okay, that's good. இன்னொருத்தர் ஜோன்ஸ் என்றவர் கேட்டிருக்காரு, my parents stay period is over by April 30th. What will happen if I don't do the extension? What will be the impact when they come back to US? I wouldn't suggest that. Definitely please அதுக்கு மேல இருக்காதீங்க. file for an extension, definitely file for an extension. இதுல வந்து there is also a catch, like ரெண்டு பேருக்கு ஃபைல் பண்றதா இருந்தா நீங்க ஆன்லைன்ல ஃபைல் பண்ணீங்கன்னா I think you have to pay double, but if you file it by mail, I think you can file for an you can file for an addendum and just pay for one case and 2 biometrics. So அந்த ஆப்ஷன் இருக்கு, but please do not let them be here without the extension, because next time varumbodhu there could be issues because of the overstay. Though you can explain it, but when you had an option, they will definitely ask why did you not file for an extension. Correct. So filing extension is the best choice. Okay. இன்னொரு லிஸ்ட் வந்து சாய்ராம் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, location amendment is going on. I have a newborn son and I am yet to apply the OCI. If my amendment is rejected, then how do I get the OCI card? நீங்க வந்து அமெண்ட்மெண்ட் இப்ப லொகேஷன் அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணிருக்கிறதுனால I don't know if that's a premium processing or not. If இந்த டைம்ல வந்து the amendment is rejected na OCI என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, because at this time you have to probably at the time contact the consulate, because you can only go back anyway when the travel suspension is lifted and when the flights are resumed. So in under situation la I am assuming that everything will be back to normal, or you can the processing of in the consulate and the Indian consulate will also be back to normal. And the semester probably you have to get a visa and go back, or if nothing appa adukulla improve agala situation appadina you have to, and if your case is denied, then at this time I would say that file for a B to change of status petition, and then when situation gets better you can always get a visa or the OCA, whichever is applicable at the time or feasible at the time, and then you can go back. Okay. இது வரைக்கும் ரிசீவ் பண்ண கொஸ்டின்ஸ் இவ்வளவுதாங்க. இனிமே வந்து கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கண்டிப்பா சாரிங்க, உங்க எல்லாரையும் அன்மியூட் உங்களை எல்லாரையும் மியூட் பண்ணி வச்சதுக்காக ரியலி சாரி. ஏன்னா வந்து கேள்விகள் வந்து தாறுமாறா வரக்கூடாதுன்றதுனால தான் மியூட் பண்ணி வச்சிருந்தோம். நிறைய பேர் வந்து இமெயில்ல வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருந்ததுனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கிளியராகவும் ரொம்ப இப்போ ரெக்கார்டும் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்கார்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க இமெயில்ல கேட்கலாம், இல்லை எனக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சும் கேட்கலாம். என்னுடைய நம்பர் வந்து 8453672436. இன்னொரு தடவை சொல்றேன், 8453672436. இந்த நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த ரெக்கார்டிங்கோட அனுப்பிச்சு வைப்பேன். பிளஸ் வந்து ஃபர்தர் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து என்னுடைய இந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சு வைங்க, contact@newyorktamilsangam.org. இந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சு வைங்க. நாங்கள் வந்து அட்டர்னி கிட்ட கேட்டு உங்களுக்கான ரெஸ்பான்ஸை கண்டிப்பாக அனுப்பிச்சு வைக்கிறோம். ரொம்ப நன்றிங்க கவிதா, இவ்வளவு நேரம் பொறுமையா உங்க பிஸியான லைஃப்ல பிஸியான நேரத்துல உங்களை இந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம தமிழ் சமூகத்துல சேர்ந்த நிறைய பேருக்கு
நிறைய பேருக்கு உண்டான இந்த H1 விஷயமாகட்டும், F1 ஆகட்டும், இந்த மாதிரி டிராவல் ரிலேட்டட் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நிறைய கேள்விகளுக்கு அழகாக பதில் சொன்னீங்க. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்லேயே வந்து நீங்களே நிறைய விஷயங்களை கவர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றிங்க. இதோட நிறைய செஞ்சுக்கலாம். இந்த டைம்ல வந்து ரொம்ப நன்றி. இந்த டைம்ல வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், பட் இதுவும் கடந்து போகும். நிச்சயமா எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும் நம்புவோம். நன்றி, ரொம்ப நன்றி. நியூயார்க் தமிழ்ச்சங்கத்துக்கும் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்கத்துக்கு அட்டன் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் டெஃபினட்டா இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் அனுப்புங்க. நியூயார்க் தமிழ்ச்சங்கம் வெப்சைட் contact@newyorktamilchangam.org கூட நீங்க அனுப்பலாம். டெஃபினட்டா நிச்சயமா ஆன்சரும் வரும். நன்றி, மிக்க நன்றி. ரைட், உங்களுக்கு வந்து மேற்கொண்டு இதுல வந்து ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷனுக்கும் ஆன்சர்ஸ் வேணும்னாலும் அவங்களை நீங்க ரீச் பண்ணலாம். ஸோ ஷி இஸ் அவைலபிள். அவங்க ப்ராக்டிஸ் வந்து நியூயார்க்லயும் இருக்கு, நியூ ஜெர்சிலையும் இருக்கு. இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்ரோச் ஹர். ரொம்ப நன்றி.